இந்த வீடியோவில் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்னால என்ன யூஸ்னா, நீங்கள் இந்த டேப்ஸ், காலம், புல்லட், ட்ராப் கேப் இதெல்லாம் பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பேராகிராஃப் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ட்ராயிங் பேஜில் கிளிக் பண்ணி மவுஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் எவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணணும் நமக்கு வியூவில் காட்டும். நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு கிளிக்கை விட்டுட்டிங்கன்னா ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் பற்றி பார்த்துக்குவோம். பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்கில் அலைன்மெண்ட் ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு இருக்கும். அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி பாரில் சொன்னோம் இல்லைங்களா, அதே தான். லெஃப்ட்டு, சென்டர், ரைட், ஃபுல் ஜஸ்டிஃபை, ஃபோர் ஜஸ்டிஃபை. ஃபுல் ஜஸ்டிஃபை கொடுத்தோம்னா எல்லா லைனும் ஒரே ஈவனாக இருக்கும். கடைசி லைன் மட்டும் ஒரு கார்னர் நிற்கும். அதுவே ஃபோர் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் அளவுக்கு டெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அடுத்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட். அதாவது என்னன்னா, நீங்கள் டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் டெக்ஸ்ட் எங்கே டாப்லேருந்து வரணுமா, இல்லை சென்டர்லேருந்து வரணுமா, பாட்டம்லேருந்து வரணுமா, ஃபுல்லாக வரணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது சென்டர் மாற்றினீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கான சென்டர் இப்போ வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் இந்த டாப்லேருந்து இங்கே பாட்டம் வரைக்கும் இருக்குது. இப்போ இதான் சென்டர் ஆகிக்குன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் பாட்டம் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாட்டம் அலைன் ஆகிக்கும். அடுத்து ஃபுல்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் டாப் டு பாட்டம் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நம்ம இது டாப்பை வச்சுக்குவோம். அடுத்தது பேராகிராஃப் லைன். அதாவது இந்த பேராக்கும் அடுத்த பேராக்கும் இல்லைங்க சென்டரில் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனை நம்ம எவ்வளோ வேணாலும் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லைன் ஸ்பேசிங் பிஃபோர் கொடுக்கணுமா அல்லது ஆஃப்டர் கொடுக்கணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப்டர் கொடுக்குறேன். 150% கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பழசுக்கும் இப்போ அதிகமாக இருக்கு. அடுத்து பேராகிராஃப் லைன் ஸ்பேசிங். அதாவது லைன் ஸ்பேசிங் என்னன்னா, இப்போ இந்த ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா லைன் டு லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். 150 கொடுத்தீங்கன்னா தெரியும் லைன் டு லைன் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அடுத்து இண்டென்ஸ். பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லைன் அதில் போயிட்டு 10 mm கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் நகர்ந்துருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டெக்ஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு 10 கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் லைன் 10 mm நகர்ந்து வந்திருக்கு. இதுவே எனக்கு எல்லாம் லெஃப்ட் சைடு வரணும்னு நினச்சிங்கன்னா பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. லெஃப்ட் சைடு 10 mm கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் சைடு 10 mm நகர்ந்து வரும். வேண்டாம் எனக்கு ரைட் சைடு நகரணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு 10 mm. ரைட் சைடு 10 mm கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி ரைட் சைடிங்க நகர்ந்துருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கேரக்டர் ஸ்பேசிங். இப்போ ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அல்ல RESPECT அதற்குள்ள கேப் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 150 கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்ட் RESPECTக்கு ஒவ்வொரு இதாக வந்திருக்கு. அடுத்து வேர்ட் ஸ்பேசிங். அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் அப்படிங்கிறதுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும், குறைச்சிக்க முடியும். 200 கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் அவ்வளோதான்.